15 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு சேல் பண்றதுக்கு தயாரா இருக்காரு. பிங்கிறவர் 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறதுக்கும் தயாரா இருக்காரு. இந்த ஏங்கிறவர் பிக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு அந்த வீடை செல் பண்ணிடலாம். அடுத்தது இந்த ஏ என்ன பண்ணலாம்னா, அந்த வீடை 5 லட்சம் ரூபாய்க்கு லீஸுக்கு எடுத்து அதை ஒருத்தருக்கு ரெண்டடா கொடுத்தோம்னா இவருக்கும் அவரோட 10 லட்சம் போட்ட பணமும் திரும்பி வந்துருச்சு. அவரோட ப்ராஃபிட் மட்டும்தான் அவர்கிட்ட லீஸுக்கு எடுத்திருக்காரு. வீடும் அவர் கையில தான் இருக்கு. வீடு சொந்தம் கிடையாது, ஆனா லீஸுக்கு எடுத்து அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அவரு யாரை வேணாலும் ஹயர் பண்ணி அந்த வீட்டுல ரெண்ட் எடுத்து விடலாம். இப்ப ஏங்கிறவரு வீடை வித்தார் இல்லையா, அவரு 10 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டாரு, திருப்பி 10 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. அவரோட லாபம் 5 லட்சம் ரூபாய் என்னாச்சு அப்படின்னா லீஸ் கொடுத்துருக்காரு. லீஸுக்கு கொடுத்த அந்த அமௌண்ட் பத்திரமா அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இவர்கிட்ட மாசம் மாசம் ரெண்டோட அமௌண்ட்டும் வந்துட்டு இருக்கும். பிங்கிறவருக்கு என்ன லாபம்? 15 லட்சம் ரூபாய் வீட்டை இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம அஃபோர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுல அவருக்கும் ஒரு ஹாப்பி.